நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சிய பாதைக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த அற்புதமான கருத்துக்களை கேட்டு தெளிந்து பிறருக்கும் சொல்லக்கூடிய நிறைவாற்றலோடு நாம் இந்த நிகழ்வுக்கு நான் வரவில்லை என்றால் இங்க வந்த பின்பு உணர்கிறேன், நிச்சயம் அந்த நஷ்டம் உங்களுக்கு இருந்திருக்காது, எனக்கு தான் நஷ்டமாக இருக்கும், இழப்பாக இருக்கும். இப்படி ஒரு சூழல்ல வெள்ளிமலை ஆசிரமம் பற்றி இங்கே பணியாற்றிய மகான்களை பற்றி எல்லாம் நான் பல சங்க அதிகாரிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சூழ்ச்சி சொல்லியிருக்காங்க, இளங்கணேசன்ஜி சொல்லியிருக்காங்க, வன்னியராஜன் சொல்லுவார்கள். பல முறை இந்த மாவட்டத்திற்கு வந்தால் கூட இங்கே வரக்கூடிய பாக்கியம் எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. இன்று எனக்கு அந்த பாக்கியம் தளத்தில் சுவாமிகள் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அவருக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். சுவாமிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பு வணக்கம். இங்கே வரும்போதே நான் எப்பயுமே முடிவு செய்து கொண்டு வருவேன், ஒரு ஆன்மீக நிறுவனத்திற்குள் போகும்போது ஒரு அரசியல்வாதியாக போகக்கூடாது என்பதுதான் நான் எப்போதும் நினைப்பேன். இப்போதும் கூட உங்களுடன் தோளோடு தோல் நின்று பணிபுரிகிற ஒரு இந்துவாக நான் இங்கே வந்திருக்கிறேன் தவிர ஒரு அரசியல்வாதியாக நான் இங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு பொலிட்டிஷியன் மைண்ட்ல வச்சுக்கிட்டே பார்க்க வேண்டாம் என்பதற்காக நான் சொல்றேன். பள்ளிகள்ல கல்லூரிகள்ல போனா ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லா கல்லூரிகளிலும் பெண்களுக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கு, பையன்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு. கல்லூரிகள்ல அப்படி இருக்கு, பல்கலைக்கழகங்கள்ல அப்படி இருக்கு. கேட்டா சொல்லுவாங்க அவங்க தான் அதிக மார்க் வாங்குறாங்க, அவங்க தான் நாங்க மெரிட் லிஸ்ட் தயார் பண்ணா முதல்ல பெண்களுக்கு தான் வர்றாங்க, பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், இதுக்கு என்ன வழி, நீங்க தான் ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்பான். நான் சொல்றேன், இந்த மார்க் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன வச்சிருக்கோம், மதிப்பெண் அப்படின்னு வச்சிருக்கோம்ல, அதை மதிப்பான்னு மாத்துக்கு நிறைய ஆட்கள் வச்சோம். நீங்க மதிப்பெண்ணு வச்சதுனால நம்ம பையன் என்ன நினைக்கலாம், இதுக்கு நமக்கு சம்மதம் இல்லை, அது பெண்களுக்கு தான் மதிப்பெண், நமக்கு எதுக்கு மதிப்பெண் நினைக்கலாம். ஏதோ அப்படி சொல்லி நம்மளை ஏமாற்றிக் கொள்ளலாமே தவிர, இங்கேயும் பார்க்கிறேன் சுவாமிஜியில ஒரு கோரிக்கை வைக்கிறேன், கொஞ்சம் ஆண்களுக்கும் வித்தியாசம் சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொன்னா, சில கல்வி நிறுவனங்கள்ல வேல்யூ எஜுகேஷன் கோர்ஸ் நடத்துவாங்க. எங்க மாணவர்களுக்கு நீங்க வந்து பேசணும்னு கூப்பிடுவாங்க. நான் சொல்றேன், மாணவர்களுக்கு வேல்யூ எஜுகேஷன் கோர்ஸ் நான் வரமாட்டேன். யாருக்கு வரணும், வேற என்ன செய்யணும்னு கேட்பாங்க. ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நடத்துங்க, நான் வரேன். என்னென்னலாம் தப்பு பண்ணலாம், என்னென்னலாம் எதிர்மறையா சிந்திக்கலாம், எப்படி தேங்கி போகலாம், ஒழுக்கக்கேடா எப்படி நடந்துக்கலாம்னு ஒரு குழந்தை கற்றுக்கொள்வதே பெரியவங்களுக்கு தானே. குழந்தைகளுக்கு போய் வேல்யூ எஜுகேஷன் சொல்லித்தர வேண்டிய யாருக்கு, பெற்றோர்கள், ஆசிரியர்கள். அவங்க மூலமாதான் வரணும். திரும்பி 10 வயசு 12 வயசு பாவம் பச்சை பிள்ளைங்க மாதிரி நான் மட்டும் வந்து பண்ணு சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு வேல்யூ எஜுகேஷன் சொல்லி என்ன செய்யணும். வேல்யூ எஜுகேஷன் நீங்களும் நானும் கற்றுக்கணும். அதே மாதிரி சமூகத்தில் கூட மிக பெரும்பாலான தீமைகள், கஷ்டங்கள், துயரங்கள், பிரச்சனைகள்லாம் உலகத்தில் எந்த தேசம் இருந்தாலும் சொல்றேன், இந்து தேசத்தில் மாத்திரமல்ல, எந்த தேசத்திலும் மிக பெரும்பாலான பிரச்சனைகள் ஆண்களால் தான் வருது, பெண்களால பிரச்சனை வரவில்லை. விதிவிலக்கா வீடுகள்ல வரும், அது வேற. அவ்வளவு பிரச்சனைகளும் ஆண்கள் மூலமாக வருகிற ஒரு சமூக அமைப்புல பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு சமய வகுப்பு, பெண்களுக்கு ஒழுக்க போதனை, பெண்களுக்கு வேல்யூ எஜுகேஷன், சாமிஜி எல்லாருக்கும் தான் சொல்றாரு. ஆனா ரெஸ்பாண்ட் பண்றது பெண்கள் தான். ஏன்னா இந்த சமய வாழ்க்கையும் சமய முறையும் சமய நம்பிக்கையும் அவர்கள் ரத்தத்திலேயே ஊறிவிட்டது என்பதால் இந்த வகுப்பும் நமக்கு என்று நினைத்துக் கொண்டு வருகிறார். அதனால இந்த வகுப்புல கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும், வித்யாஜோதி என்கிற பட்டம் பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் நல்லா சாப்பிட்டு மத்தியான நேரத்தில் கொஞ்சம் ஓய்வுல தூங்கலாம் என்று இல்லாமல் 2 மணி நேரம் வகுப்புக்கு போகணும். சமய வகுப்புக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள்ல, கேரளாவில் வகுப்பு நடத்துகிற
இந்த வெள்ளிமலை சுவாமிகளுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்றேன். இதுக்கு என்ன சிலபஸ், என்ன படிச்சீங்க, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. சாமி கேட்டேன் என்ன சிலபஸ். சாமிக்கு நான் ஒரு சின்ன ஷாக் கொடுக்குவேன் நினைச்சேன். வந்தோடனே சாமிக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி கொடுப்பான் அப்படின்னு நினைச்சேன். என்ன சொன்ன சாமி கிட்ட, உங்களெல்லாம் பார்க்கும்போது நாங்களே ஒரு சன்னியாசி ஆகலாம் நினைக்கிறேன் சாமி, ஒரு துறவியாகலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா விட்ட போட்டு பார்ப்போம் சாமி என்ன சொல்றாரு. சாமி எல்லாம் ஷாக் கொடுத்தார். இப்ப இருந்து நீங்க உங்க சன்னியாசி அறிவிக்கிறேன், கால கூடு கிடப்புன்னு நீங்க எங்கே இருந்தீங்க. நாம அவருக்கு அதிர்ச்சி கொடுக்கலாம்னு அவரு நமக்கு ஷாக் கொடுத்தார். நான் மனசுக்குள்ள யோசிக்கிறேன், சாமி சொல்லல இப்பே சன்னியாசி ஆக நான் தயார் தான், இருந்தாலும் மனைவிட்டு அனுமதி வாங்கிட்டு சன்னியாசி ஆகலாம். நான் வீட்டுல போய் கேட்கிறேன் சாமி, மனைவி ஒத்துக்கிட்டா வந்துடுறேன். ஜோக்ஸ் அபார்ட், இதெல்லாம் ஒரு லைட்டர் வெயில ஆரம்ப நேரத்தில் எடுத்தோன்னே சீரியஸா போக வேண்டாமே என்பதற்காக ஒரு 20-25 நிமிடங்கள் உங்களோட பேச விரும்புறேன். இந்து தர்மம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியெல்லாம் வெள்ளிமலை ஆசிரமத்தை விட சாமியார் ஐயா சுவாமிஜியை விட நான் பெருசா சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நான் சாதாரண கிரகஸ்தன், அரசியல் துறையில பணியாற்றுகிற ஒரு தேசியவாதி, அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு நம்ம தேசம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் இந்த சமய வகுப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை பற்றி நாம யோசிக்கிறோம். நாம் எவ்வளவு மகத்தான ஒரு வேள்வியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு புரிந்தால்தான் இந்த சமய வகுப்பினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். நான் சுதேசி இயக்கத்தில் இருக்கும்போது ஒரு கல்லூரியில கருத்தரங்கம் வாசல்ல, கல்லூரி வாசல்ல ஒரு வயதான மூதாட்டி இளநீர் விற்றுக் கொண்டிருந்தார். அந்த இளநீர்லாம் சீவி, அப்ப நான் மாணவர்கிட்ட கேட்டேன், அங்க பாரு தூரத்துல ஒரு வயதான பாட்டி அமர்ந்திருக்கிறாங்க, இளநீர் விற்றுக் கொண்டிருக்கிறாங்க, அவங்களை பார்த்தா உனக்கு என்ன தோன்றுறது, ஒரு வரியில சொல்லு. அப்ப அந்த ஒரு மாணவர் எடுத்து சொன்னா, வயதான காலத்துல கூட உழைச்சு சம்பாதிக்க நினைக்கிறேன் அந்த பாட்டி, அந்த பாட்டியுடைய சுயமரியாதை எனக்கு தெரியுது. உழைச்சு சம்பாதிக்க விற்கிறவங்களுக்கு கூட அந்த பாட்டி ஏதோ கல்லு விற்காம, சாராயம் விற்காம, இளநீர் விற்கிறாங்க. நாட்டுக்கு நல்லதான பண்றாங்க, மக்களுக்கு நல்லது பொருள் தான் விற்கிறாங்க. அதனால அந்த பாட்டியினுடைய அக்கறை தெரியும். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தா, ஒரே மாணவன் எடுத்து சொன்னா அந்த பாட்டி என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது, சார் அந்த பாட்டி இளநீர் விற்பதன் மூலமாக பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் மல்டிநேஷனல்ஸ் பெப்சிக்கும் கொக்கோ கோலாக்கும் சவால் விட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதானே? அந்த அம்மா விற்கிற ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு பெப்சி கொக்கோ கோலா விற்பனையை பாதிக்குமா இல்லையா? அப்போ எத்தனை ஆயிரம் கோடி சாம்ராஜ்யம் பன்னாட்டு குளிர்பானங்கள். ஒரு வாசல்ல உட்கார்ந்து இளநீர் விற்கிற ஒரு பெண்மணி அதை சவால் விடுகிறோம் என்று தெரியாமலே அதுக்கு சவால் விடுறாங்களே. வள்ளுவர் ஒரு பாட்டு இருக்கிறார், திருக்குறள், மதந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு ஒரு வரி, முதல் 3 வரி அதான். மதந்தன வேண்டாவாம் யாக்கைக்குன்னா இந்த உடம்புக்கு மருந்துன்னு ஒரு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு பின்னால விளக்கமா சொல்றாருன்னு வச்சுங்க. ஆனா இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸினுடைய பிசினஸ் எத்தனை பில்லியன் டாலர் யோசிப்பாங்க. உலகமே மருந்து கம்பெனிகளால தான் இயங்குது, பார்மசூட்டிக்கல்ஸ்னால தான் இயங்குது. பில்லியன் டாலர்ஸ். இப்ப நீங்க வள்ளுவரை மருந்தன வேணாம் யாக்கைக்குன்னு குரல் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாம். இந்த நவீன பில்லியன் டாலர் டர்ன் ஓவர் இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனிஸுக்கு சவால் விடுறாரு வள்ளுவர் அப்படின்னு சொல்றாரு. மருந்து வேண்டாம்னு சொன்னா அவங்களுக்கு சவால் விடுறதானே. எந்த மருந்து கம்பெனியா வள்ளுவர் படத்தை மாட்டுவானா சொல்லுங்க பாருங்க. ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனில வள்ளுவர் படத்தை மாட்டுவானா? ஏன் மருந்தே வேண்டாம்னு சொல்ற ஒரு படத்தை எப்படி மாட்டுவாங்க? எப்படி பிசினஸ் நடக்கும்? அது மாதிரி நாம சமய வகுப்பு வரும்போது நாம் இந்து தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ராமாயணம் மகாபாரதத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம், நம்ம நாட்டினுடைய விடுதலை வீரர்களை பற்றி தெரிந்து கொள்கிறோம், புகழ்வாங்கிய பெண்மணிகளை பற்றி தெரிந்து கொள்கிறோம், மகத்தான சுவாமிஜிகளை பற்றி தெரிந்து கொள்கிறோம், கீதையை பற்றி தெரிந்து கொள்கிறோம், திருக்குறள் பற்றி தெரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் ஒரு லிட்ரசி இல்லை. இன்றைக்கு உலகத்துல நவீனம் என்ற பெயர்ல பாரம்பரியமாக மரபுகள் மீது தொடுக்கப்படுகிற பெரிய யுத்தத்தை எதிர்த்து இந்த வெள்ளிமலை சுவாமிகளும் இந்த நிறுவனமும் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும்.
அப்படி என்ன அந்த உலகத்தில் நடக்குது? நமக்கும் யாருக்கும் பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டா, எனக்கு எங்க பக்கத்து வீட்டுக்காருக்கும் பிரச்சனைன்னு சில சொல்லுவீங்க, எனக்கு எங்க மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவீங்க. இல்ல நான் பிஜேபிக்காரன், பிஜேபி திமுக எப்பயுமே ஒத்து போகாதுன்னு சொல்லுவேன். நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிற தேசபக்தனா இருக்கும் போது எனக்கும் பாகிஸ்தானுக்கு ஆகாது. இங்க நம்ம சுத்தியெல்லாம் மத மாற்றம் அதிகமாக நடக்கிற ஒரு மாவட்டம், எனக்கு கிறிஸ்தவர்களுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாதுங்க. இந்த மிஷினரிஸ் தான் எனக்கு கான்ஃபிளிக்ட். இப்படி எல்லாம் நம்ம எல்லாமே சொல்லல, எல்லாமே உண்மைதான், எதுவுமே பொய்யல. ஆனால் உலகமெல்லாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை நவீனத்துக்கும் பாரம்பரியத்துக்குமான பிரச்சனை. The conflict between tradition and modernity அப்படின்னு இதுதான் இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனையாக பல நாட்டினுடைய சிந்தனையாளர்கள், தத்துவ மேதைகள், அறிவுஜீவிகள், சுவாமிஜி மாதிரி தபஸ் பண்ணி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த புண்ணியவான்கள்லாம் அப்படித்தான் அதை பார்க்கிறாங்க. நீ உலகமே அதை சிக்கி தரிந்து கொண்டிருக்கிறது. மாடர்னிட்டிக்கும் ட்ரெடிஷனுக்கும் உள்ள கான்ஃபிளிக்ட். நம்ம பல பேர் என்ன நினைக்கிறோம், மாடர்ன் அப்படின்னா நேற்று வரைக்கும் கட்ட வண்டியில போயிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு கம்ப்யூட்டர் பயன்படுத்துறாரு, மாடர்ன். ஒருவேளை இந்த ஆசிரமம் ஆரம்பிச்சு 1940 இங்க வந்து யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த மண்டபம் இருந்திருக்காது, இதுக்கு பதிலாக ஒரு குடிசை மாதிரி கூரை வைத்து ஒரு சின்ன ஹால் இருந்திருக்கும். இவ்வளவு மின் விசிறிகள் இருந்திருக்காது, மின் விளக்குகள் இருந்திருக்காது, அறிக்கை லைட்ல வச்சுதான் நிகழ்ச்சி நடந்திருக்கும் 70 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு இருக்கிற நவீன வசதிகளோட அந்த ஆசிரமம் இருக்கு, மாடர்ன். இதெல்லாம் நம்ம மாடர்ன் சொல்றோம். இதெல்லாம் மாடர்ன் இல்லை, இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம் தான். அப்படி இருந்தது இப்படி மாறியிருக்கே தவிர நவீனமாக மாறவில்லை. நவீனம் என்பதற்கான விளக்கம் என்ன? எப்போது நமது பழமையை, நமது மரபுகளை, நமது பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்ள மனது மறுக்கிறதோ அது நவீனம். If you think your past is wrong, அதுதான் மாடர்னிட்டி. புரியுதா உங்களுக்கு? If you think your past is wrong, என் கடந்த காலம் தவறு. அதனால விவேகானந்த சாமி சொல்றாரு, மெக்காலே கல்வி திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு இந்து மாணவன் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் விவேகானந்த சாமி. என்ன பாடம் சாமி? என் தந்தை ஒரு முட்டாள், என் தாத்தா ஒரு சர்வ முட்டாள். இதைத்தான் மெக்காலே கல்வி திட்டம் நமது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கை தப்பு, உங்க தாத்தா வாழ்ந்த வாழ்க்கை தப்பு, உங்க ஊர் எல்லாமே ஒரு காட்டுமிராண்டித்தனமா வாழ்ந்த வாழ்க்கை முறை தவறு என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இந்த பழமையிலிருந்து மீண்டு வந்து எப்படி புதிய நவீனத்தை கைக்கொள்வதுன்னு ஒரு பெரிய தலைமுறை இயங்க வச்சிருக்காங்களே, அதுதான் இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம், பெரிய பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை தான். இதற்கு சவால் விடுவதற்கு தான் இந்த இளைஞர் ஆசிரம நிறுவனங்கள் வேண்டும், சமய வகுப்புகள் மாதிரி பாடத்திட்டங்கள் வேண்டும். இந்த மரபுகளை எப்படி மீட்டெடுப்பது, இதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது? இது ஒரு மெட்டீரியல் ரிசோர்ஸ் இல்லை, இது கல்ச்சுரல் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ். இதை கொண்டு செல்வதற்கு ஒரு யுக்தி வேண்டும். ஒவ்வொன்றையும் விரித்துப்பட்ட பார்வையில பார்க்கணும். இந்த நாட்டுடைய பண்பாட்டை, ஆன்மீகத்தை எல்லாம் மாற்றுவதற்கு ஒரு பெரிய கூட்டமே தொழிலெடுத்துக் கொண்டிருக்கு. வணிக நோக்கத்தில் இருக்கு, மத நோக்கத்தில் இருக்கு, மதமாற்ற நோக்கத்தில் இருக்கு. அவங்களுடைய பொருட்கள் விற்க வேண்டும் என்றால் கூட அவன் விரும்புகிற நவீனத்தை இங்கே புகுத்தணும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா. அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வுல அவன் சொல்றான், குடும்பங்கள் ஒன்றாக இருந்தால், கணவன் மனைவி ஒன்றா இருந்தால் பொருளாதாரம் வளராது அப்படின்னு. எப்படி சார் பொருளாதாரம், குடும்பம் ஒன்றா இருந்தா எப்படி பொருளாதாரம் வளராது? அவன் சொல்றான், புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஒரே வீட்டுல ஒரே குடும்பமா இருந்தா ஒரு டிவி தான் வாங்குவாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் தான் வச்சிருப்பாங்க, ஒரு ஏசி மாட்டு வச்சுக்கிட்டு 4 பேர் சேர்ந்து ஒரே கட்டில கிட்ட கிட்டமா படுத்துக்குவாங்க, கையை கார நீட்டி. பைப்புல பக்கத்துல உள்ள ஏசியே போடாது. இப்ப கணவனுக்கு மனைவிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, விவாகரத்து ஆயிடுச்சுன்னா 2 கார், 2 ஏசி, 2 வாஷிங் மிஷின் வருதாங்க, வரும். குடும்பங்கள் சிதைய சிதைய, குடும்ப வாழ்க்கையில முறிவு ஏற்பட மனிதனுடைய தனித்தன்மை வெளிப்படும், தனித்தனி உரிமைகள் வெளிப்படும். இந்த நவீன காலத்தில் நாம் சாதிக்க வேண்டிய மிகப்பெரிய சாதனையே ஒவ்வொரு தனி மனிதனத்தின் உரிமையை, சுதந்திரத்தை
கொண்டாடுவதானே தவிர அவனுக்கு குடும்பம் என்பதோ கூட்டு வாழ்க்கை என்பதோ சமூகம் என்பதோ அந்த சமூகத்திற்கு சில கட்டுப்பாடுகள் இருப்பதோ எதுவுமே முக்கியம் இல்லை. இதுதான் நவீனம். மாடர்னிட்டின்னா என்ன, நவீனம்னா என்னன்னா உங்க அப்பா அம்மா விட்டுட்டு நீங்க பிரிஞ்சிடணும், குடும்பமா சேர்ந்து கணவன் மனைவி இப்படி வாழ்ற வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கக்கூடாது. போதும் நான் என் வாழ்க்கையை வாழ்க்கை தீர்த்துருவேன், எனக்கு குழந்தைகள் வேண்டும் என்ற அக்கறை எனக்கு இருக்கக்கூடாது. குழந்தை வேண்டாம்னு நினைச்சா இல்ல மாடர்ன்கள், 2-3 குழந்தை பெற்றுக்கொள்ள நினைச்சா 10ஆம் வசதி பிற்போக்கு. இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு மேற்கத்திய சித்தாந்தத்துல, நவீன யுகத்துல, நவீனம் கொடுக்கிற தாக்குதல். இதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு வழி தெரியும். எந்த பல்கலைக்கழகத்திலேயோ பாலிசி மேக்கர்ஸ் எஜுகேஷனிஸ்டோ உட்கார்ந்து இதுக்கெல்லாம் திட்டமிட்டு இதை சரி செய்ய முடியாது. இந்த மாதிரி அரசியல் துறை இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நவீனத்தை எதிர்த்து யுத்தம் செய்கிற ஆற்றல் உள்ள ஒரே சக்தி ஆன்மீகம் மட்டும்தான். அதை நீங்க செய்கிறீர்கள் என்பதுதான் இந்த சமய வகுப்பினுடைய பெரிய சாதனை. இல்லை அதை கொண்டு செலுத்த முடியாது. பல நாடுகளுக்கு குடும்ப அமைப்பே இல்லை. குடும்பம் என்பதை ஒரு எதிர்மறை சமூக நிறுவனமாக அது இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இன்னைக்கு சித்தாந்தம் பிரச்சாரம் அதிகமாயிடுச்சு. இப்ப சமீபத்தில் தமிழ்ல சினிமா வர ஆரம்பிச்சிருக்கு. குடும்பம் கூடாது, உண்டாவதில்லை படம். குடும்பம் வேண்டாம், வாழ்கிற வாழ்க்கை வரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ வேண்டாம், குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம், இப்படி எல்லாம் சினிமா வர ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலே வர ஆரம்பிச்சு தாலியை தூக்கி போட்ட காட்சிகளா வரும். முன்னால ஒரு சினிமாவில் கடைசி சீன் அந்த தாலியை கலெக்டர்னு சொல்றப்ப அந்த பொண்ணுக்கு அந்த பழைய நினைவுகள் அதெல்லாம் வந்து புனிதமான நினைவுகள் அவர் மாதிரி காட்சி எடுப்பாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. இப்ப நவீனம் என்ன செய்யுது, ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டு அது ஏதோ கையில் அண்ணா கை மாதிரி கலட்டி தூக்கி போட்டு போற மாதிரி காட்சிகள் வருது. அது வேண்டாம்னு சொல்ற மாதிரி காட்சி வருது. வெஸ்டர்ன் ஃபெமினிசம்னு ஒண்ணு சொல்றான், மேற்கத்திய பெண்ணியம். இந்த மேற்கத்திய பெண்ணியம் சொல்கிற முக்கியமான பாடம் என்ன, சைல்ட் பர்த் இஸ் தி பயாலஜிக்கல் ட்ராப் ஃபார் வுமன் அப்படின்னு சொல்றாங்க. பெண் ஏன் அடிமையாகிறார், குழந்தை பெற்றுக் கொள்வதால் அடிமையாகிறார். அதனால பெண்களை குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்று வலியுறுத்துகிற நவீன இயக்கங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு டென்மார்க்ல, ஹாலந்துல, ஸ்வீடன்ல, சுவிட்சர்லாந்துல குழந்தை பிறப்பே இல்லை. இந்த நாடுகள் இன்னொரு 50 வருஷத்துல உலக வரைபடத்துல இருக்காது, ஜியோகிராபி மாத்திரம் இருக்கும், அந்த மக்கள் இருக்க மாட்டாங்க. குழந்தை பிறப்பு இருந்தாலும் அந்த தேசம் தக்க வைக்க முடியும். சுவிட்சர்லாந்து இருக்காது, ஹாலந்து இருக்காது, டென்மார்க் இருக்காது, நார்வே இருக்காது. சாபம் விடுகிறேன் என்று சொல்ல வேண்டாம், அவர்கள் இதை புரிந்து கொண்டு சாபத்திலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். நம்ம நாட்டு இளைஞர்களில, நம்ம நாட்டு பெண்களில உலகத்துல நிறைய ஆன்மீக நிறுவனங்களே இருக்காது. நான் எம்பி படிக்கிறப்போ என் கூட ஒரு கிறிஸ்தவர் பாதிரியார் படிச்சார், கத்தோலிக்க கிறிஸ்தவர். முடிச்சுட்டு நான் பெல்ஜியம் போறேன்னு சொன்னார். என்ன சாமி, என்ன ஃபாதர் பெல்ஜியம் போறீங்க? அவர் சொன்னார், அங்க உள்ள கத்தோலிக்க சர்ச்சில் சர்வீஸ் பண்ண போறாங்க. ஏன் நம்ம ஊர்ல பண்ண வேண்டியது அதுலங்க, அங்க உள்ள அந்த சர்ச்சில் இவங்க டினாமினேஷன், கேத்தலிக்ஸ் நிறைய டினாமினேஷன் இருக்கு. எங்க டினாமினேஷன்ல 4 ஃபாதர் இருக்காங்க. அதுல வந்து சீனியர் மோஸ்ட் ஃபாதருக்கு 98 வயசு, வெட்ட வெட்டி அவரை எதிர்க்க முடியாது. சரி, அதனால ஜூனியர் மோஸ்ட் ஃபாதர் இருப்பாங்க, அவருக்கு 93 வயசு. ஜூனியர் மோஸ்டுக்கு 93 வயசு, சீனியர் மோஸ்டுக்கு 98 வயசு. யாராலும் எந்திரிச்சு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால நாங்களும் போய் சர்வீஸ் பண்ணுவோம். என்ன காரணம் தெரியுமா? மேற்கத்திய நாகரிகத்தின் மீது நவீனம் கொடுத்த தாக்குதல். குழந்தை இல்லை, குடும்பங்கள் இல்லை, குடும்பங்கள் சிதறி போச்சு. அமெரிக்காவுடைய கல்யாணத்துல ரெக்கார்ட்ல முதல் திருமணத்தில் விவாகரத்து மாத்திரம் 40%. ஒரு அமெரிக்கனும் அமெரிக்க பொண்ணு திருமணம் செய்து கொண்டால் 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா 40 திருமணங்கள் விவாகரத்தில் முடிகிறது அமெரிக்காவில். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2வது கல்யாணம் பண்றான். 2வது கல்யாணத்திலேயாவது கொஞ்சம் விவாகரத்து குறையணும், அது 48% விவாகரத்து 2வது கல்யாணம். அப்புறம் நம்ம மாமனும் வயசாயிடுது, ஐயாவுக்கும் வயசாயிடுது. வயசான காலத்துல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றாங்க, வயசான காலத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்து அந்த அம்மாவும் கட்டிக்குது. 3வது மேரேஜ், அதுல 53% டிவோர்ஸ்.
Divorce is not a problem in America because Americans don't take divorce as a problem. அவங்க இது ஒரு பிரச்சனையாவே நினைக்கிறது இல்லை. இப்ப இந்தியாவில் விவாகரத்து இல்லையான்னு கேட்கலாம். இந்தியா டிவோர்ஸ் இருக்கு, பட் லாஸ்ட் ஆப்ஷன். டிவோர்ஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒத்து போகல கணவனுக்கு வேணா எடுத்தோடனே விவாகரத்துக்கு போ, கோர்ட்டுக்கு போ அப்படின்னு பண்ண மாட்டாங்க. வேற வழியே இல்லைன்னா விவாகரத்து பண்ணுவாங்க. லாஸ்ட் ஆப்ஷன். அங்கே அப்படி கிடையாது, இமிடியேட் ஆப்ஷன் அதுதான். கணவனை புரட்ட விடுறான், டிவோர்ஸ். கல்யாணம் பண்றப்ப என் கொஞ்சம் ஒல்லியா இருந்தா ஸ்லிம்மா, இப்ப நல்லா கிரைண்டர் கல்லு மாதிரி ஆயிட்டான், அப்புறம் டிவோர்ஸ். இப்ப கணவன் புரட்ட விடுறோம்னா இந்தியாவில் டிவோர்ஸ் பண்ண அதேமா எல்லா வீட்லயும் டிவோர்ஸ் தான் ஆகும். சகிப்புத்தன்மை இல்லை அவங்களுக்கு, சேர்ந்து வாழ வேண்டிய அக்கறை இல்லை. கணவன் மனைவியும் சேர்ந்து இருப்பது தர்மம், அந்த சிந்தனையே இல்லை. அப்ப நம்ம தேசத்துல ஏன் இன்னும் இந்த நவீனம் தாக்குதல் தொடுத்தால் கூட நாம் ஏன் எடுத்து நிற்கிறோம்? நம்மகிட்ட இருக்கிற அந்த தர்மம் என்கிற அந்த சிந்தனை, அந்த அறம் என்கிற சிந்தனை, அதை கொண்டு செலுத்து ஆன்மீகம். எது தர்மம்? தர்மம்னா என்ன? தர்மத்தினுடைய செயல்பாடுகள் என்னன்னு ஒரு 3 அடிப்படை அம்சங்களை பத்தி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தர்மா இஸ் ஒன் விச் ஹோல்ட்ஸ், எது தாங்குகிறதோ அது தர்மம். தர்மா இஸ் ஒன் விச் யுனைட்ஸ், எது நம்ம இணைக்கிறதோ அது தர்மம். தர்மா இஸ் ஒன் விச் சஸ்டைன்ஸ், எது நம்மை நீடித்து நிலை பெற்று நிற்க செய்கிறதோ அது தர்மம். எது நம்மை தாங்குகிறதோ அது தர்மம், எது நம்மை ஒற்றுமைப்படுத்துகிறதோ இணைக்கிறதோ அது தர்மம், எது நம்மை நீடித்து நிலை பெற்று வாழ செய்கிறதோ அது தர்மம். இந்த அடிப்படையில் தான் நம்ம சமூக வாழ்வு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் சொல்லுங்க, இந்த மரத்தை இங்க வைப்பது தர்மமா, இந்த மரத்தை வெட்டுறது தர்மமா? எது தர்மம்? ஏன் இந்த மரம் நம்மை நீடித்து நிலை பெற்று வாழ செய்கிறது. மனித குலத்தை வாழ செய்வது மரங்கள். இது இருப்பதனாலதான் மழை பெய்யுது, இது இருக்கிறதுனாலதான் இங்க பிராணவாயு ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. நீங்க நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு மெஷர் பண்ணிட்டு வாங்க. அப்படியே இங்க வாங்க, வெள்ளிமலை ஆசிரமத்துல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு மெஷர் பண்ணுங்க. அதை விட இங்க படம் அதிகமா இருக்காதா? என்ன காரணம்? சுத்தி இருக்கிற இயற்கை சூழல். அப்ப இந்த இயற்கை மனித குலத்தை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு வாழ வைக்கும் என்றால் நம்மை தாங்கி இருப்பது தர்மம். அதனாலதான் அதை கொண்டாடுறோம். கணவனும் மனைவியும் சேர்ந்து குடும்பம் நடத்துறது தர்மமா, விவாகரத்து செய்வது தர்மமா? எது தர்மம்? ஏன் எந்த அடிப்படையில? எது நம்ம இணைக்குமோ அது தர்மம், பிரிப்பது தர்மம் இல்லையே. அதனாலதான் நம்ம மாற்று மதங்களை கூட பிரித்து வைத்து பார்க்கிற பக்குவம் நமக்கு இல்லை. நம்ம நாட்டினுடைய மன்னர்களுக்கோ சிந்தனையாளர்களுக்கோ சுவாமிஜிகளுக்கோ மகான்களுக்கோ ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு ஒரு உண்மை புரியவே இல்லை. சத்ரபதி சிவாஜி வரும் வரைக்கும் அந்த உண்மை புரியவில்லை அவர்களுக்கு. என்ன உண்மை? ஒரு மதம் இன்னொரு மதத்தை ஏற்றுக்கொள்ளாது என்ற உண்மையே அவர்களுக்கு புரியவில்லை. ராஜபுத்திரர்களும் சிவாஜிக்கு முன்னதாக வெளிநாட்டு படையெடுப்பு, இஸ்லாமிய படையெடுத்து போரிட்டவர்களுக்கும் அது அரசியல் படையெடுப்பு தான் நினைச்சான். சேரன் சோழன் மேல படையெடுத்து போறான், சோழன் பாண்டியன் மேல படையெடுத்தான். இவர் 2 பேரும் சேர்ந்து பல்லவ நாட்டு அடி வாங்கினா, பல்லவன் சாளுக்கியன் கிட்ட போய் ஜெயிச்சான், சாளுக்கியன் பல்லவனை ஜெயிச்சான். 2மே நடந்திருக்கு. இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ராஜராஜ சோழன் கடாரா இந்தியா வரைக்கும் போனான், இந்தோனேஷியா வரைக்கும் போனான் ராஜேந்திர சோழன். அப்படித்தான் நினைச்சாங்க. ஆனால் நடந்திருப்பது வெறும் அரசியல் படையெடுப்பு அல்ல. இதற்கு பின்னால இன்னொரு உள்நோக்கம் இருக்கு, பெரிய நோக்கம் இருக்கு. அது என்ன நோக்கம்? என் மதம் உன் மதத்தை ஏற்றுக்கொள்ளாது என்பது அந்த நோக்கம். அது எப்படிப்பா? என் மதம் எப்படி உன் மதம்? என் மதமும் சம்மதம் தான். அது உங்க பிரச்சனை, எங்க பிரச்சனை இல்லை. என் மதம் உன் மதத்தை ஏற்றுக்கொள்ளாது, என் மதத்தை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோட நாம யுத்தம் புரிகிறோம்ன்றதே நமக்கு ரொம்ப வருஷம் புரியல. அது வரலாற்றில் முதல்ல புரிந்து கொண்ட மன்னன் சத்ரபதி சிவாஜி. அதனாலதான் நமக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்தது. நான் ஒரு மன்னனோடு யுத்தமிடவில்லை, ஒரு சிந்தனையோடு நான் யுத்தமிடுகிறேன். என் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாத இன்னொரு நம்பிக்கை மீது நான் யுத்தம் தொடுக்கிறேன். அந்த எண்ணம் ஒரு கிளாரிட்டி வந்து, கிளாரிட்டி எப்ப வந்ததோ அதுக்கப்புறம் வெற்றி தான். இது எல்லாம் நாம்
முழுமையாக நாம் புரிந்து கொள்ளணும். நாம பஜனை பாடுவதும் நாம கீர்த்தனை சொல்லுவதும் ஆச்சாரியார்கள் சன்னியாசிகளுடைய அருள் உபதேசங்களை கேட்பதும் நமது மனதை பக்குவப்படுத்தும், நமக்கு நல்ல குணங்களை கொண்டு வரும், நமக்கு நல்ல ஒழுக்கங்களை கொடுக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், நமது ஆசைகள் பேராசைகளை கட்டுப்படுத்தும். நாம கூட சுயநலத்தை விட்டு கொஞ்சம் பொதுநலத்துக்கு ஏதாவது செய்யலாம் என்ற எண்ணம் இந்த சமய வகுப்பு வந்தவர்களுக்கு நிச்சயமா வரும். நான் கற்றுக்கொண்டதை அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லணும், அந்த ஆசை வரும், ஆர்வம் வரும். இதெல்லாம் இந்த சமய வகுப்புடைய நல்ல தன்மைகள். இதெல்லாம் இப்படி செய்வதற்கு எங்க மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் எல்லாம் யாரும் இல்லையே என்ற கவலை எனக்கு இருக்கு. வெள்ளிமலை சுவாமிகளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், எங்க மாவட்டத்தில் கூட நீங்க ஒரு பிரான்ச், ஒரு கிளை நிறுவனம் வச்சு இதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்களுக்கு தமிழகம் எங்கும் வேற கிளைகள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. தயவு பண்ணி எல்லா மாவட்டத்திலையும் கிளை வைங்க. அங்கேயும் நிறைய மடங்கள், சன்னியாசிகள், ராமகிருஷ்ண ஆடெல்லாம் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் சில ஸ்பெஷலைசேஷன். எல்லாரும் டாக்டர் தான். ஒருத்தர் ஐ டாக்டர், ஒருத்தர் இஎன்டி டாக்டர், ஒருத்தர் ஸ்கின் டாக்டர் சொல்ற மாதிரி வெள்ளிமலை சுவாமிகளுக்கு இந்த நிறுவனத்துக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. சமய வகுப்பு எல்லோருக்கும் கல்வியை கொண்டு சேர்ப்பது, ஆன்மீக கல்வியை கொண்டு சேர்ப்பது, அது நீங்க இல்ல, சிலபஸ் இல்ல, பாடத்திட்டத்தில் இல்லை. அந்த ஊருக்கும் அறத்துக்கும் மாறியா நின்றான் மன்னவன் கோல்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மகான்கள் நோக்கிற தவத்துக்கு கூட அந்த நாட்டை எந்த மன்னன் ஆட்சி செய்கிறான் என்பதை பொறுத்து தான் தவம் பலிக்குன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அந்த பிராமணி நினைச்சாங்க, அந்த அனுபவம். அவர்கள் நூற்கும் தவத்து கூட ஆதியாய் நின்றதான் மன்னவன் கோல். மன்னவன் கோல்னா கவர்னன்ஸ், யார் ஆட்சி. நாம் எல்லாம் பண்ற இந்த சமய வகுப்பு இதெல்லாம் நிச்சயம் நமக்கு நல்லதை கொண்டு வரும். ஆனால் இதற்கு முழுமையான பலன் கிடைக்கணும், இன்னும் கூடுதல் பலன் கிடைக்க வேண்டும் என்றால் நின்றதான் மன்னவன் கோல். ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ணா 100% எஃபெக்ட், திருமலைநாயக்கர் ஆட்சி பண்ணா 100% எஃபெக்ட், பாண்டியன் நெடுஞ்செழியனும் சேரனும் செங்குட்டுவனும் ஆட்சி பண்ணா, சத்ரபதி சிவாஜி ஆட்சி பண்ணா 100% எஃபெக்ட். அவுரங்கசீப் ஆட்சியில் இருந்தா, அலாவுதீன் கில்ஜி ஆட்சியில் இருந்தா, ராபர்ட் கிளைவ் ஆட்சியில் இருந்தா ஜீரோ இல்ல, ரொம்ப கம்மி. ஒரு அவுரங்கசீப்புக்கும் ஒரு அலாவுதீன் கில்ஜி ஒரு ராபர்ட் கிளைவ் ஆட்சியில் இருந்தாலே நமக்கு இந்த எஃபெக்ட் குறையும் தான். இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு மாடல் திராவிட மாடல் ஆட்சி இருந்தா, இதெல்லாம் மொத்தமா சேர்ந்த ஒரு ஆட்சி இருந்தா, அப்போ நாம இங்கே கற்றுக்கொண்ட கல்வியை நான் என் குடும்பத்தில் சொல்வேன், என் அக்கம் பக்கத்தில் சொல்வேன். என் பிள்ளைகளை மாத்திரம் நான் சரி செய்வதற்காக இங்க ஒரு அக்கா நினைக்கிறது, நம்ம கத்துக்கிட்டது நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி அந்த பிள்ளைகளை ஒழுக்கமா கொண்டு வந்துடும். நீ ஒழுக்கமா வளர்ந்துருக்கா, உன் பக்கத்து விட்டு பையன் ஒழுக்கமா இல்லைன்னா அங்க என்ன செய்யணும், எப்படி நல்லா இருக்கும் இல்லையா? உங்க கணவர் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணல, தண்ணி அடிக்காம வண்டி ஓட்டிட்டு போறாருங்க, எதுவும் பண்ணக்கூடாது, ஒழுங்கா போயிட்டு வராங்க, ஜாமா போயிட்டு வராங்க, எதுக்கு ஒரு லாரிக்காம போட்டு வராங்க, அப்படி தண்ணி அடிச்சு வராங்க, அவனும் ஓடு வண்டியும் ஓடு. அப்ப நம்ம வீட்டு ஆம்பளை மாத்திரம் நேர்மையா இருந்து என்ன பண்றது? ஊர்ல சாராயம் இல்லாம பண்ணணுமா இல்லையா? என் வீட்டுல மாத்திரம் கொசுவை ஒழிச்சு நான் என்ன பண்றது? நான் ஆல் அவுட் வச்சுக்கலாம், குட் நைட் வச்சுக்கலாம், கரெக்டா பேர் வச்சுக்காம பாருங்க. டெய்லி குட் நைட் போட்டீங்கன்னா ஆல் அவுட், கொசுவோட கட்டிக்கலாம். பட் இந்த வெள்ளிமலை கிராமத்திலே கொசு வைக்க நான் என்ன பண்றது? ஊருக்கே கொசுவோட வைக்க முடியுமா? ஊருக்கே குட் நைட் போட முடியுமா? அப்போ ஹிந்துவின் அடிப்படை பிரார்த்தனை, அடிப்படை பிரயத்தனம், நமது அடிப்படை முயற்சி என்னவா இருக்கணும்னா, நான் மாத்திரம் திரும்பி இந்துவாக வாழ்வதல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திலும் இந்து தர்மத்தினுடைய பிரதிபலிப்பை உருவாக்கணும். இங்க இருக்கிற சகோதரிக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, செய்வீங்களா? 3 குழந்தை குறைஞ்சபட்சம் பேசு. 5 சாமிஜியோட இவர் பரவாயில்ல நினைக்கிறாங்க. நான் ஏன் 3 சொன்னேன் காரணம் சொல்றேன். ஒரு குழந்தைய சன்னியாசியாக, காவி கட்டிய சன்னியாசியாக குமரி மாவட்டத்திலிருந்து ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் சன்னியாசிகள் போகும்.
விவேகானந்த சாமி காவி கட்டி எப்படி பெங்கால்ல இருந்து கன்னியாகுமரிக்கு வந்தாரோ அது மாதிரி நம்ம மாவட்டத்தில இருந்து காவி அணிந்த சன்னியாசிகள் குமரி மாவட்டத்திலிருந்து பெங்கால் வரைக்கும் நாம போகணும். சன்னியாசிகள் ஒரு பையனை RSS பிரச்சாரக்க ஆரம்பிச்சு பிரச்சாரக அனுப்ப சொல்றேன்னா சன்னியாசி அனுப்பிச்சா ஒன்ஸ் போனாலும் சன்னியாசி, பிரச்சாரக அனுப்பிச்சா ஒரு 20 வருஷம் கழிச்சு திருப்பி வரலன்னா கூட வந்துடும். ஒரு பையனை கண்ணே செல்லமே முத்தே பவளமே உங்க வீட்டுல வச்சு சம்பாதிக்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, பேரம் பேத்தில அடிங்க, அது வேணும்ல. இதுதான் 3 சொன்னேன். சாமிஜி 5 சொல்லியிருக்கிறாரு. அதனால சாமிஜிக்கு முன்னால என் வார்த்தை எடுக்கூடாது. அவர் தான் வீட்டோ பவர். எனக்கு வீட்டுல கூட பவர் இல்லை, அவர் வீட்டோ அப்படி இருக்கிறோம். நிறைய குழந்தை பெற்றுக் கொள்வது தர்மம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தாருங்க, நல்லா பெருசா தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தார், வயசு பெரிய மனுஷன். ஊரெல்லாம் போய் பெண் ஏன் அடிமையாகிறான்னு தெரியுமா? குழந்தை பெற்றுக் கொள்வது அடிமை. இது வெஸ்டர்ன் ஃபெமினிசம் சொல்றது. இந்த ஆக்டர் சொல்றது புதுசா ஒண்ணும் இல்லை. யாரோ சொல்றதை எடுத்து அப்படியே சொல்லுவாங்க, வாங்கி எடுக்கிறதா. ஏன் அடிமை ஆகிறார்? குழந்தை பெற்றுக் கொள்வதில் அடிமை ஆகிறார். அதனால நீங்க குழந்தை பெற்றுக்காதீங்க சொன்னது, குழந்தை பெற்றுக்காதீங்க. இன்னும் ஒரு மேல சொன்னார், பெண்கள் திருமணம் ஆன உடனே கருப்பையை அகற்றி விடுங்கள். எப்படி கருப்பையை எடுத்துருங்க? புத்தகத்தை அடிச்சு போட்டிருக்கான், பெண் ஏன் அடிமையானால புத்தகத்துல இருக்க கருப்பை எடுத்து. அவர் நம்ம ஆட்கள் பெரியார்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டின் தந்தைன்னு சொன்னாங்க, சிலையெல்லாம் வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவர் சொன்ன எதையுமே கேட்கவில்லை என்பதால் தமிழகம் தப்பியது. அவர் காது கொடுத்து கேட்கல தமிழக மக்கள், குறிப்பா பெண்கள். நம்ம ஊர்ல தாங்க உலகத்திலேயே மகிழ்வாக குழந்தை பெற்றுக் கொள்கிற கோடான கோடி தாய்மார்கள் இருக்கிற மண் பாரத நாடு தான். இந்த ஊர்ல இது ரொம்ப பெரிய தர்மம். நீங்க தர்மம்னா அப்பா அம்மாவை மதித்து போற்றுவது ரொம்ப பெரிய தர்மம். ஆசிரியர்களை போற்றுவது தர்மம். பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லி அவர்களுக்கு பணிபடை செய்வது தர்மம். பெண்களை மதிப்பது மிகப்பெரும் தர்மம். எல்லாவற்றுக்கும் மொத்தமாக இந்த பெற்ற தாய்நாட்டை தன் சொந்த தாயாகவே பார்ப்பது மிகப்பெரிய தர்மம். தர்மம் தான். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் சபை வகுப்புல நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களுடைய சாராம்சம் இதெல்லாமே அது நிச்சயமா ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். அப்பா அம்மாவை மதிக்கிறதான் தர்மம்னு சொல்லிக் கொடுக்கணும். எளிமையா சொல்லணும் தர்மம். யக்ஷ பிரசன்னம்னு மகாபாரதத்துல ஒரு பகுதி வருது, நீங்க கேட்டிருப்பீங்க. தர்மம் நச்சு பொய்கையில தண்ணீரை அடைந்து செத்து போன தன் தம்பிகளை உயிர்ப்பிப்பதற்காக யக்ஷன் வருகிறான். அந்த யக்ஷன்கிட்ட திரும்ப உயிரை கொடுன்னு கேட்கிறப்ப யக்ஷன் சொல்ற, நான் நிறைய கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்ல தர்மா, உன் தம்பிகளை உயிரோடு அனுப்புறேன்னு சொல்றான் யக்ஷன். கேளு. கேள்விகளை தொடுத்துறான், தர்மம் சளைக்காம பதில் சொல்றான். அதுல முக்கியமான ஒரு 2 கேள்வி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த இடத்துல. யக்ஷன் கேட்கிறான், இந்த பூமியை விட பெரியது எது அப்படின்னு கேட்கிறான். இந்த பூமியை விட பெருசு தர்மம் சொல்லு. ஒரு கணம் கூட பொறுக்கலைங்க, இந்த பூமியோட பெரியவள் என் தாய் அப்படின்னு சொல்றாங்க. பூமியோட பெரியது யாரு? தாய். இந்த ஆகாயத்தோட உயர்ந்தது தர்மா? யக்ஷன் கேட்கிற கேள்வி. இந்த ஆகாயத்தோட உயர்ந்தவர் என் தந்தை அப்படிங்கிறான் தர்மம். அப்ப அடிப்படை இந்து தர்ம பாடம் என்ன? உன் தாய் இந்த பூமியோட பெரியவள், உன் தந்தை இந்த ஆகாயத்தை விட உயர்ந்தவன். இந்த பாடம், இந்த படிப்பு, இந்த தர்மம் உலகத்தின் எந்த தேசத்திலும் எந்த மதத்திலும் இல்லை. தாயை தந்தையின் தெய்வமாக போற்றுவோம். இந்து தர்மத்துல மாத்திரம்தான் அந்த கருத்து இருக்கு. இந்தியாவுடைய எல்லா மொழிகளிலும் அப்பா அம்மா தெய்வம் கருத்து இருக்கு. அன்னையின் பிதாவும் முன்னணி தெய்வம் இருக்கு, மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ இருக்கு. ஒவ்வொரு மொழியிலும் இருக்கு. உருது மொழியில இல்லை. ஏன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அரபு மொழியில அப்பா அம்மா தெய்வம் இல்லை. இங்கிலீஷ்ல இல்லவே இல்லை. ஷேக்ஸ்பியரோ ஷெல்லியோ கீட்ஸோ யாரும் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் ஆர் காட், மதர் இஸ் காட், ஃபாதர் இஸ் காட் நீ சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? இந்தியாவை சார்ந்த இந்துத்துவ மொழிகளில் மட்டும்தான் தந்தையும் தாயும் தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு மாத்திரம் இந்த அடிப்படை தர்மத்தை புரிந்து கொண்டால்
நமக்கு மத்த எல்லாம் சுலபமா கிடைக்கும். ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் ரொம்ப பெரிய பாடம் இது. தர்மத்தினுடைய ஆட்டிடியூட் இதுதான். அப்பா அம்மா மதிக்கும், அப்பா அம்மாவை போற்றணும், அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்யணும், அப்பா அம்மாவுக்கு எல்லா உதவியும் பண்ணணும். வெளிநாட்டிலிருந்து மணியாளர் அனுப்புறது இல்லை, ஜிபேல பணம் அனுப்புறது இல்லை. தேவைப்படும் போது அவங்களுக்கு பிசிக்கலா உடல் ரீதியான பணிவிடைகளை அப்பா அம்மாவுக்கு செய்யணும். இதெல்லாம் செய்பவர்கள் புண்ணியவான்கள் என்று சொல்லப்பட்டது. புண்ணியன்ற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? பாவம் புண்ணியம்னு சொல்றோமே, பாவத்துக்கு என்ன ஆங்கில வார்த்தை? பாவத்துக்கு என்ன ஆங்கில வார்த்தை? சின். புண்ணியத்துக்கு என்ன ஆங்கில வார்த்தை? புண்ணியத்துக்கு ஆங்கில வார்த்தை இல்ல. இன்னும் 5 நிமிஷம் இருக்கும். புண்ணியமா போச்சு. புண்ணியத்துக்கு ஆங்கில வார்த்தை இல்ல. ஏன் தெரியுமா? புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்திலே இல்ல. இந்துத்துவத்துல தான், இந்து தர்மத்துல தான் புண்ணியம் இருக்கு. மற்ற எல்லா சிந்தனைகளிலும் நம்பிக்கைகளிலும் பாவம் மாத்திரம் தான் இருக்கு. பாவத்தில் பிறந்தவங்க தான் இருக்கு. ஒரிஜினல் சின், ஆதி பாவம் தான் சொல்லலாம். நான் அதுக்கு தவறு சொல்ல மாட்டேன். அந்த மரபு எப்படி, அந்த நடைமுறை எப்படி? நம்ம தர்மத்துல புண்ணியம் இருக்கு. பாரதி பாடுறான், பக்கத்தில் இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க பொறுக்காதவன் புண்ணியமூர்த்தி. பக்கத்தில் இருக்கிற கஷ்டப்பட்டு அதை பார்க்க முடியாது, சகிக்காதான், அவன் தான் புண்ணியமூர்த்தி அப்படின்னு சொல்றார். So respect your parents, respect elders. பெரியவங்களை மதிக்கணும். அது நம்ம தர்மத்துல அடிப்படை. இதெல்லாம் நீங்க குடும்பத்துல சொல்லிக் கொடு. சமய வகுப்பு பாடத்திட்டத்தை கூப்பிட்டு சாமியை கொடுத்துருக்காரா இதுதான் அப்படின்னு படிக்கவே இல்லை. இதெல்லாம் வாசிக்கணும் உங்க பையங்க. ஆனால் அதை தாண்டி சில நடைமுறைகள்ல பெற்றோர்களை மதிக்கணும், பெரியவர்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுங்க. அதை செய்ய வைங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பையன் 10th படிக்கிற பையன். நான் போய் உட்கார்ந்தேன். அவங்க அப்பா இல்ல, அம்மா மாத்திரம் இருந்தாங்க கிச்சன்ல. என் கூட பேசிக்கிற அங்கிளோட நான் டீ போட்டு வரேன்னு போனாங்க. இவன் அப்படியே ஒரு காலம் மேல கால், ஒரு இடது காலத்துக்கு வலது காலம் மேல போட்டுட்டு, அப்புறம் அங்கிள் எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். கால் மேல கால் போட்டு, தப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. அவன் கால அவன் கால் மேல போடுறான், எனக்கு என்ன பிரச்சனை? அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. என் முதுகு பின்னால இருந்து அப்ப கையிலேயே ஆடுறாங்க. என்னடா ஒரு ப்ரொஃபஸர் வந்திருக்காரு, கட்சியில வேற பொதுச்சு எல்லாரும் சொல்றாங்க, நம்ம போய் கால் மேல காலை போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்படிங்கிறாங்க. நான் திரும்பி பார்க்கல, அவன் என்ன சொல்றான்னு தெரிஞ்சு போச்சு. இவன் அவனுக்கு தெரியல, கையில ரிமோட் வச்சுட்டு என்னமா என்ன சொல்ற என்ன எதுவும் புரிஞ்சுக்கிட்டான். அந்த இடது கால மேல வலது கால போட்டிருக்கிறது தான் வேண்டாம்னு சொல்றாங்க. ஓ அப்படியேம்மா, ஐ காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்துட்டான். பரவாயில்ல, நமக்கு மரியாதை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா இந்த காலத்துக்கு இந்த காலத்துல அவன் என்ன நினைச்சுன்னா, இடது காலம் தான் பிரச்சனை போடக்கூடாது, வலது காலத்துக்கு போட்டு ஆட்டலாம்னு ஆட்டுறான். இது நம்ம அம்மா பேசாம இருந்திருக்கோம். பெரியவங்க மேல மரியாதை. வீட்டுக்கு பெரிய வயசுல பெரிய போடுறாங்க, வாங்க தாத்தா, வாங்க சித்தப்பா, வாங்க அப்பா, வாங்க அத்தை, வாங்க சித்தி, பெரியம்மா, வாங்க பாட்டி, ஏதோ ஒண்ணு சொல்லு, உட்கார சொல்லு, ஒரு ஃபேன் போட்டு விடு, குடிக்க தண்ணி கொடு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளு, ரொம்ப பெரியவங்க நமஸ்காரம் பண்ணு. இந்த பண்புகள் எங்கே வரும்? சமய வகுப்புலையும் நம்ம வீட்லயும் தானே சொல்லிக் கொடுக்கணும். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு சிலபஸ் திராவிட மாடல் இல்லையே பாடத்திட்டத்துல. அவங்கதான் அப்படி சொல்லி பயிற்சி பெறவும் இல்லையா இங்க. சோ ரெஸ்பெக்ட் பேரண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். மூணாவதா ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர்ஸ். ஆசிரியர்களை ரொம்ப மதிக்கணும். எது ஒரு நல்ல லட்சிய சமுதாயமா வரும்? ஆசிரியர்கள் மதிக்கிற சமுதாயம் தான் லட்சிய சமுதாயம் வரும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இதை பத்தி ஒரு பெரிய ஸ்டடி பண்ணாங்க. அங்க போய் இந்திய மாணவர்கள் நிறைய மெடல் வாங்குறாங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்க, ஃப்ளையிங் கலர்ஸ்ல வெளியே வர்றாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்கா, விஸ்கான்சின்ல, MIT-ல, ஹார்வர்ட்ல இதை பத்தி அங்க உள்ள ஒரு ஸ்டடி பண்ணாரு. நிறைய எத்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வர்றாங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அப்படி ஷைன் பண்றாங்க? இந்திய மாணவர்களுக்கு என்ன அப்படி சிறப்பு இருக்கு? அதை பற்றி அவர் விரிவாக ஸ்டடி பண்ணிட்டு அவர் ஒரு சின்ன ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாரு, ஆராய்ச்சி. என்ன கொடுக்குறாரு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் அவன் டியூஷன் போனான், அவன் நிறைய ஓவர் டைம் ஒர்க் பண்ணி படிச்சான். நம்ம எல்லாம் புத்தகத்தை வச்சுதான் டீச் பண்றோம். அவன் பஜார்ல போய் நோட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு மனப்பாடம் பண்ணா, பேப்பர்ல பிட் அடிச்சு பாஸ் பண்ணிட்டானா? இல்ல, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. பிறகு நல்லா இருக்கான். அவர் சொன்னாரு,
இந்திய மாணவர்கள் அவர்கள் பாரம்பரியத்தின்படி ஆசிரியர்களை மதிக்கும் பண்பாடு கொண்டவர்கள் என்பதால் அவர்களுக்கு இதெல்லாம் சாத்தியமாகுது. டீச்சரை ரெஸ்பெக்ட் பண்றான், வாத்தியார் சொல்றதை கேட்கிறான், மரியாதை கொடுத்து பழகுறான், அவர் சொல்ற கருத்தை வேலை எடுத்துக்கிறான். அதனால அவனுக்கு கல்வி கை கொடுக்கிறது, உயரத்துக்கு போறான். ஆசிரியர்களை மதிக்கிற மாணவன் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான், உயரத்துக்கு போவான். மற்ற மாணவர்கள் அது இல்லை. ஜெயராமன் ஒருத்தர் அமெரிக்காவில் என் நண்பர் ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறார். அவர் கூப்பிடுவார், சார் நீங்க ஒரு செமஸ்டர் வாங்கல, ஏதாவது உங்க பாடம் எல்லாம் சொல்லுங்க, நீங்க நிறைய சொல்லுவீங்க, உங்க RSS ஐடியாலஜி மாதிரி வந்து சொல்லிக் கொடுங்களேன் அப்படிம்பாரு. நான் வரமாட்டேன், நான் இப்ப சாஸ்திரா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா இருந்தேன், நான் வர முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா அங்க வாத்தியாரே பேர் சொல்லி கூப்பிடுவோம், அது முழுசா கூட பேர் சொல்ல மாட்டான். ஜெயராமன் மிஸ்டர் ஜே அப்படிமா, இவருக்கு 20 வயசு இருக்கும், அவருக்கு 60 வயசு இருக்கும். மிஸ்டர் ஜே அப்படிமா, அவர்கிட்ட அப்படி சொன்னேன். அவர் சொன்னார், உண்மைதான், இங்க எல்லாரையும் வெங்கடசாமினா மிஸ்டர் வி அப்படிமா, ஜெயராமன்னா மிஸ்டர் ஜே அப்படிமா, சுப்பிரமணியனா மிஸ்டர் சு அப்படிதான் சொல்லுவான். நான் சொன்னேன், உங்க பேர் கொஞ்சம் கௌரவமா இருக்கு, ஜெயராமன் மிஸ்டர் ஜெயமா, என் பேர் மிஸ்டர் சீமா, சீனிவாசன். நான் இங்க இருந்து 3000 கிலோமீட்டர் வந்து அவங்கிட்ட சீ வாங்குறது நான். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், மை தமிழ்நாடு இஸ் தி பெஸ்ட் அப்படிதான் சொல்லி வளர்த்தேன். அப்போ ஆசிரியர்களை மதிக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இதெல்லாம் ஏன் செய்யணும்னா, இதெல்லாமே நமது நவீன தாக்குதலில் இருந்து பாரம்பரியத்தை காப்பாற்றுகிற எஃபெக்டிவ் டூல்ஸ், எஃபெக்டிவ் வெப்பன்ஸ். ஒரு நாட்டினுடைய பண்பாட்டை மாற்றாமல் வெளிநாடுகளின் வணிகத்தை இங்கே வளர்க்க முடியாது. இந்திய பெண்கள் புடவை அணிந்து கொண்டிருந்தால் வெளிநாட்டிலிருந்து அவன் பெண்களுக்குன்னு தைக்கிற ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் இந்திய சந்தைகள் இருக்காது. நீங்க எல்லாம் புடவை தான் கட்டுவீங்க. அதனால அவன் என்ன பண்ணுவான், மல்டிநேஷனல் கம்பெனி அதுக்குன்னு நிறைய மில்லியன் டாலர் செலவழிப்பான். அவன் என்ன ஒரு கருத்தை உருவாக்குவான், புடவை கட்டிக் கொள்வது பிற்போக்குத்தனமானது. நீங்க சேலை கட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க 10ஆம் வயசுல அர்த்தம், ஐயோ அப்ப நான் என்ன பண்ணணும், பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கோ, டி-ஷர்ட் போட்டுக்கோ. அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் போட்டா போறாது, அதை உடம்பால கொஞ்சம் கிழிச்சு விடு. நான் ஏன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா அதை துவைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை வருஷமா துவைக்க வேண்டாம். பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, ஆத்மா மாதிரி தீயதை எரிக்காது, நெருப்பு அதை நினைக்காது, எந்த உலகமும் அதை வெட்டாது. ஏனென்றால் இது உலகத்தின் தலை சிறந்த அழுக்கு ஜீன்ஸ். அப்போ உங்களை புடவை கட்டுற பண்பாட்டிலிருந்து உங்களை மீட்டு மாற்றி இது கேவலமானது என்று நினைக்க வைத்தால் நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போட ஆரம்பிச்சிருங்க, டி-ஷர்ட் போட ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம இந்தியாவில் நான் பெங்களூர் போனா ஒரே ஒரு புடவை கட்ட பெண்மணியாக கண்ணில் தெரியுமா நான் பார்க்க வைக்கிறேன். எல்லா ஜீன்ஸ் டி-ஷர்ட் 60 வயசு பாட்டி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மாற்ற வச்சுட்டாங்க. ஏன்னா புடவை தயாரிக்கிற போட்டியில வெளிநாட்டு கம்பெனிகள் இந்திய நிறுவனங்களை, இந்திய ஜவுளி நிறுவனங்களை வெற்றி பெற முடியாது. ஜீன்ஸ் டி-ஷர்ட் இந்திய பெண்கள் போட்டா இந்திய மார்க்கெட் அவங்க கையில போயிடும். அப்ப கல்ச்சரை மாற்றணும், கல்ச்சரை மாற்றணும், பண்பாட்டை மாற்றுறதுனா அத்தனை பேர் புரியா இருக்கான் உலகமே. இதை சவால் விட்டு நம்ம தடுக்கணுமா இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க இளநீர்த்தா பாட்டி கதைக்கு வரோம். இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் வெள்ளிமலையில புடவை கட்டி இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்திற்கு கொடுக்கிற செய்தி என்ன அப்படி கேட்டா பெருசா யோசிங்க. என்ன யோசிக்கணும்? வெளிநாட்டு நிறுவனங்களின் ஜீன்ஸையும் பேண்டையும் எதிர்த்து சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு தமிழ் பெண். பல கோடி நிறுவனம் இருக்கிற மல்டிநேஷனல் எதிர்த்து எங்க அக்கா இங்க சவால் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கு புடவை கட்டி. எப்ப இந்த அக்கா மனசையோ அக்காவோட பெண் பிள்ளைகள் மனசையோ மாற்றி அவன் பேண்ட் போட வைக்கிறானோ அன்னைக்கு நாம தோத்துப்போம். அப்ப இந்த கல்ச்சரை திருப்பி சொல்லணும், திருப்பி சொல்லணும். Respect your parents, respect your elders, respect your teachers, respect women. இது ரொம்ப முக்கியமான தர்மத்தின் அடிப்படை. எந்த சமூகம் பெண்களை மதிக்கிறதோ அந்த சமூகம் தான் முன்னுக்கு வரும். பெண்களை மதிக்கும். மேலை நாடுகள் அந்த பண்பாடு இல்லாம போச்சு.
இருந்தது தெரியுமா? அவன் நாட்ட காட் தி ஃபாதர் தான். கிறிஸ்தவத்துல இஸ்லாமில கூட காட் தி ஃபாதர், காட் cannot be mother. கடவுள் அம்மாவா இருக்க முடியுமா? இஸ்லாம்ல இருக்க முடியுமா? அப்பாவா இருக்க முடியுமா? இருக்க முடியும். காட் தி ஃபாதர் தான், அம்மாவா இருக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஒன்னும் மாரல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, அது தப்பு இதுதான் சரின்னு நான் சொல்லவில்லை. அங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு. இந்து தர்மத்தில் மாற்றம் தான் கடவுள் என்பவர் தந்தையாகவும் இருக்கலாம், தாயாகவும் இருக்கலாம் என்பது இந்து தர்மத்தில் மாற்றம். சிவபெருமானுக்கே தாயுமானவன் பேரு. தாயாக வந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தார், அதனால அதுக்கு தாயுமானவன் பேர். அவர் தாயாக இருக்க முடியும். அதனாலதான் மேற்கத்திய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டு போடுகிற உரிமை இல்லை. அமெரிக்காவில் பெண்கள் வாக்களிக்கிற உரிமை 1940களுக்கு அப்புறம் தான் வந்தது. நாம புகழோம் இன்னைக்கு ஒரு விளக்கம் சொல்றோம்ல, டெமோக்ரஸினா என்ன? ஆபிரகாம் லிங்கன் சொன்னாரு, மக்களுக்காக, மக்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி மக்கள் ஆட்சின்னு சொன்னார் ஆபிரகாம் லிங்கன். தி கிரேட்டஸ்ட் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி. அந்த ஆபிரகாம் லிங்கன் பெண்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இல்லை, ஆண்கள் மாத்திரமே வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி. அவர் காலத்தில் பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. வேணா லிங்கன் சொன்னா இப்படி பாருங்க, ஆண்களுக்காக ஆண்களே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஆண்கள் ஆட்சி சொல்லுங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் பெண்கள் வாக்களித்ததில்லை, ஆபிரகாம் லிங்கன் பெண்கள் ஓட்டு போட்டதில்லை, ஓட்டுரிமை இல்லை. எப்படி ஓட்டுரிமை வாங்கினாங்க? ரோட்ல போற ஆம்பளை எல்லாம் அடிச்சு பிடிச்சு வாங்கினாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுது, எங்களுக்கு ஓட்டு போடுது. ஒன்னொன்றுக்கும் பெண்கள் போராட வேண்டிய நிலைமை வந்தது மேற்கத்திய கல்ச்சர். ஏன்னா there is no respect for women. மேரி கியூரி அந்த அம்மா இயற்பியல்ல நோபல் பரிசு பெற்ற பிறகும் கூட பிரான்ஸ்ல இருக்கிற பிரெஞ்சு ராயல் சயின்ஸ் அகாடமியில அந்த அம்மாவுக்கு உறுப்பினரா சேர்த்துக் கொள்ள முடியாது. ஏன்னா பெண்களுக்கு உறுப்பினராக முடியாது. சயின்ஸ் கிளப்ல மேரி கியூரிக்கு இடம் இல்லை, நோபல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம். குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சான். குளோரோஃபார்ம்ன்றது மயக்க மருந்து. பெண்களுக்கு பிரசவ நேரத்தில் இந்த மருந்து கொடுத்தா அவங்களுக்கு பிரசவ வலி தெரியாது, அதனால அந்த குளோரோஃபார்ம் பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. அப்ப சர்ச்சில் தலைப்பட்டாங்க. ஏன்? பெண்ணுக்கு பிரசவ வலி உண்டாக கடவுதுன்றது பைபிள் வாக்கு, கடவுள் கொடுத்த சாபம். ஏன்னா அந்த பொண்ணு தானே அந்த ஆப்பிள் சாப்பிட சொன்னா, அப்படித்தானே கதை வருது ஆதாம் ஏவாள் கதையில. அந்த ஆதி பாவம் ஒரிஜினல் சின்னுக்கு காரணமானது இந்த பெண். அதனால இவளுக்கு பிரசவத்துல வலி வரட்டும்னு கடவுள் சாபப்பட்டிருக்கார். அது நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை இருந்து போட்டோம். இப்ப குளோரோஃபார்ம் கொடுத்தா என்ன ஆகும்? வலி தெரியாது, அதனால கொடுக்க கூடாதுன்னு குளோரோஃபார்ம் கண்டுபிடித்து பல ஆண்டுகள் அது பிரசவத்திற்கான பயன்பாட்டிற்கே கொடுக்கவில்லை. இப்ப எப்ப கொடுத்தாங்க? இங்கிலாந்து ராணிக்கு பிரசவம், அந்த அம்மாவுக்கு வலி தாங்க முடியல. அந்த அம்மா கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் படிச்ச அம்மா, டாக்டர் சொல்லியிருக்கு இந்த குளோரோஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த வலி இருக்காதுல்ல. இல்ல சர்ச்சில் சொல்லிட்டாங்க, ஃபாதர் சொல்லிட்டாரு கொடுக்க கூடாது. யார் அந்த ஃபாதரை முன்னால கூட்டுவா, நம்ம நாளை காலம் நிறுத்து. எந்த ஃபாதர் சொன்னாருன்னா கிளீன், நான் சொல்றேன் நீங்க ஃபாதர் சொன்னாரு, உடனே கொடுக்கவே அவனை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அந்த அம்மா போட்ட அகத்தல்ல பயந்து போய் அந்த அம்மாவுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து பிரசவ வலி இல்லாம குழந்தை பிறந்துருச்சு. மறுநாள் பெண்கள் ஒரே போர்ப்படி. மகாராணிக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதியா? எங்களுக்கு ஒன்றும் பண்ணிக்கலாம். குளோரோஃபார்ம் போராடி வாங்கினாங்க. ஓட்டு போடுற உரிமையிலிருந்து, குளோரோஃபார்ம்ல இருந்து, ஒரு சயின்ஸ் கிளப்ல மெம்பராக இருந்து எல்லாமே போராடி 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 பெற்றதான் பெண் உரிமை. இங்க பெண்களுக்கு பெண் உரிமையா நம்ம நாட்டில் கிடையாது. பெண்ணின் பெருமை பேசுகிற தேசம் இந்த தேசம், பெண்ணின் உரிமை பேசுகிற தேசம் இல்லை. பெண் கணக்கான உரிமையை தான் எடுத்துக்கொள்வாள். இங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஸ்டேட்டஸ் சேம், ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரெண்ட். ஆணுக்கு பெண்ணுக்கு வேற வேற வேலை கொடுத்திருக்கு நம்ம ஊர்ல, அந்தஸ்து ஒண்ணுதான். எந்த இந்து மத சடங்கையும் ஒரு கணவன் அந்த சடங்கை செய்யும் போது மனைவி அருகில் இல்லாமல் அந்த சடங்கை செய்ய முடியாது. ராமாயணத்துல ராமன் ராஜசூய யாகம் பண்ணான், சீதை காட்டுல இருக்கா. அப்போ முனிவர்கள் எல்லாம் சொல்றாங்க, மனைவி இல்லாம நீ யாகம் பண்ண முடியாது ராமா, அதனால என்ன பண்ண, நீ தான் ராஜாவாச்சே, நாளைக்கே சட்டுக்குள்ள ஒரு பொண்ணை பார்ப்போம், கல்யாணம் பண்ணிக்கோ, புது மனைவியை பக்கத்துல வச்சுக்கோ, யாகம் பண்ணு. ஆனா ராமன் ஒரு சபதம் கொடுத்திருக்கான், இந்த இப்பிறவிக்கு செப்பண்டி
இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன். கம்பன் சொல்லியிருக்காரு. ஏகபத்திரி வருவது தான் ராமாவதாரத்துல, கிருஷ்ணாவதாரத்துல அப்படி இல்லை. அதான் ஒருத்தன் புது கவிதை எழுதுனா, அப்பனுக்கு 1000 மனைவிகள், ஒரு பிரச்சனையும் இல்லை. மகனுக்கு ஒரே மனைவி, 1000 பிரச்சனை. தசரதனை ராமனை கம்பேர் பண்ண, ராமன் முடியாத மறந்துட்டான். அப்ப என்ன பண்ணாங்க, மன்னன் யாகம் செய்யணும், ஆனால் திருமணம் செய்ய மாட்டேன்னு மறுக்கிறான். சீதை தான் எனக்கு மனைவிட்டான். அப்ப என்ன பண்ணலாம், சீதை மாதிரியே ஒரு உருவம் செஞ்சாங்க, உண்மை. அதை கொண்டு ராமன் பக்கத்துல வச்சாங்க. சீதை இருப்பதாக ஐதீகம். அந்த ராஜசூயாக நடந்தது. மனைவி தான் செய்ய முடியாது. ஒருத்தருக்கு மனைவி இல்ல, மகனுக்கு கல்யாணம் பண்றாருன்னா அந்த மேடையில அவரோட அண்ணனோ தம்பியோ அவர் மனைவியோட வந்துதான் திருமணம் நடத்தி வைப்பாங்க. இவர் போய் மனைவி இல்லாம போய் திருமணத்தை நடத்த முடியாது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? எல்லாரும் தலையாடுறீங்க. அப்படி பெண்ணுக்கு உயரிய அந்தஸ்து கொடுத்திருக்கோம், பெரிய மரியாதை கொடுத்திருக்கோம். எது தருகிறதோ அதையெல்லாம் தாய் என்று சொல்லி இருக்கோம். தருவதெல்லாம் தாய். பெற்ற தாய் நமக்கு அன்பு, பாசம், அக்கறை, தாய்ப்பால் எல்லாம் கொடுக்குற, அவ மாத்திரம் தாய். அதுக்கப்புறம் பசு நமக்கு அந்த உணவை கொடுக்குது, பால் கொடுக்குது, அதனால அதுவும் தாய். இந்த நதி நமக்கு தண்ணீர் கொடுக்குது, விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுக்குது, குடிக்க தண்ணீர் கொடுக்குது, அதனால அது தாய். இந்த கடல் நமக்கு எல்லாமே கொடுக்குது, கடல் நமக்கு தாய். இது எல்லாவற்றையும் சேர்ந்த இந்த நிலம் இருக்க, இந்த பூமி, இது நமக்கு எல்லாமே கொடுக்குது, அதனால அது தாய். இது எல்லாவற்றையும் ஒன்றடக்கி நமக்கு எல்லாம் அள்ளி தருபவள் இந்திய தாய், பாரத மாதா. அதனால அதுவும் நமக்கு தாய். ஏன் இதெல்லாம் தாய்ன்னு சொல்றோம்? எது தருகிறதோ அது தாய். அப்படியே வளர்ந்துட்டே வருது. தாய்மைங்கிற அந்த கான்செப்ட் கண்ணு விரிஞ்சு 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 பார்ப்பதெல்லாம் தாயாக பார்க்கிறோம். தாயாக பார்க்கிற தன்மை, தாய்ன்றது வேறு, தாய்மைன்றது வேறு. இது நம்ம தர்மத்தினுடைய அடிப்படை. இதனாலதான் பெண்களை மதிக்கணும்னு சொல்றோம். மனு சொல்றாரு, எத்திர நாகஸ்து பூஜ்யந்தே தத்திர தேவதா. எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் குடிகொண்டிருக்கும். அந்த மனு நீங்க கொடுத்திருக்கிறோம். ஏன்னா பெண்களை பூஜை பண்ணணும்னு சொல்றாருல மனு, அப்பதான் எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்குன்னு சொல்றாருல, அதனால அதை கொடுக்கணும். பிடிக்கலன்னா பிடிக்காத விஷயத்தை விட்டுட்டு போ, எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு அதை வச்சுட்டு போனேன். அப்போ பெண்களை மதிப்பதற்கு முதல்ல பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அப்புறம் பையன்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். முதல்ல பெண் தன்னை பெண் என்பதால் மதிச்சு பழகணும். ஆடை என்பது நம்மை கண்ணியப்படுத்துவதற்கு தான், அழகுபடுத்துவதற்கு இல்ல சொல்லணும். Dress is to dignify us, not to beautify us. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 5 வயசு 7 வயசு பிள்ளைகளை போட்டு மிஸ் போட்டி நடத்துறான், அழகி போட்டி. இதெல்லாம் நம்ம கல்ச்சர்லே கிடையாது. பெண்களை வந்து ரேப்ல நடக்க விட்டு இன்னும் விதவிதமா ட்ரெஸ் போட்டு 4 ஆம்பளைங்க உட்கார்ந்து மார்க் போட்டுட்டு பெண்களை நடக்க விட்டு ஆம்பளைங்க மார்க் போடுற கலாச்சாரம் எங்க இருந்து வந்தது? இந்து தர்ம பண்பாடாது. நம்ம பிள்ளைகளை அனுப்புறாங்க. என் பொண்ணுதான் ஸ்கூல்லயே அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் வந்து மிஸ் ஸ்கூல் அழகி போட்டில வந்து. இப்படி பேசுறதுனால அந்த பெண் பிள்ளைக்கு என்ன மனசுல தோணுது? இன்னும் அழகா இருக்கணும், இன்னும் மேக்கப் வாங்கி போடணும், இன்னும் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் வாங்கி போடுறது. ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் அவ்வளவு கலராயெல்லாம் சிவப்பாயெல்லாம் கருப்பெல்லாம் போயிடுதான். கருப்பான பொண்ணு சிவப்பாயில்லாமா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா 10 ஃபேர் அண்ட் லவ்லி கிரீம் பாட்டில் வாங்க. இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பார்சல் பண்ணுங்க. அங்க உள்ள அக்காவெல்லாம் போட சொல்லுங்க ஃபேர் அண்ட் லவ்லி. எத்தனை அக்கா வெள்ளையா வருதுன்னு பார்ப்போம். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டேன், நான் ஆப்பிரிக்காவில் இருக்கேன், இது போட்ட உடனே அப்படி வெள்ளையாயிட்டேன். ஆனா கருப்பு தான் அழகு, அதை சொல்லுங்க. அதான் நம்ம தர்மம். கிருஷ்ணரே அழகு இல்லையா? கிருஷ்ணன் கருப்புன்னு அர்த்தம். எவ்வளவு பேர் ஷியாமலான்னு பேர் வச்சிருக்கீங்க? ஷியாமலானா கருவாச்சின்னு அர்த்தம். நம்ம வந்தே மாதம் பாட்டுல வருதுல, ஜெயமலா, பார்வதிக்கு ஷியாமலான்னு பேரு. எங்க ஊர் மீனாட்சி கருவாச்சி தான். சுந்தரம் தான் சிவப்பு, பொன்னி நிறம். கருப்பை கொண்டாடுறோம். அதுக்கு வந்து வேற லோலிங் போட்டு நாங்க சிவப்பா வரணும், சிவப்பா இருந்தா சிறப்புன்றது எங்க இருந்து வந்துச்சு? இது எல்லாமே இந்த நவீனம் மேற்கத்தியம் நம்ம மீது தொடுத்த தாக்குதல். சோ ரெஸ்பெக்ட் விமன். விமன் குரூப் தான் ரொம்ப பெரிய உயர்த்தை. பெண்களை மதிக்கிற சமுதாயம் தான் ஒரு. கடைசியா
ரெஸ்பெக்ட் யுவர் கண்ட்ரி, ரெஸ்பெக்ட் யுவர் பாரத மாதா, யூ சர்வ் பாரத மாதா. என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் செய்வேன், ஆனால் இது எல்லாமே என் தேசத்துக்காகத்தான், என் நாட்டுக்காகத்தான். நான் செய்கிற ஒவ்வொரு பணியும் என் தேசத்தை உயர்த்தும். தோனி ஒரு 6 அடிச்சாரு கிரிக்கெட்லன்னா அங்க ஸ்கோர் போர்டு போட்டிருப்பான், 80 இருந்து 86 அப்படி போட்டிருப்பான். அப்படி பக்கத்துல இன்னொரு ஸ்கோர் போர்டு காமிப்பான், இந்தியா 200 இருந்து 206 அப்படி போட்டு. எப்படி கிரிக்கெட்ல நான் அடிக்கிற ஒவ்வொரு ரன்னும் எனது பர்சனல் அக்கவுண்ட்லயும் எனது ரேட்டிங் கூட்டுது, என் தேசத்தின் ரேட்டிங்கையும் கூட்டுகிறதோ, அப்படி இந்த சமய வகுப்புக்கு சென்ற எல்லோருக்கும் எனது வேண்டுகோள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்கள் தனிப்பட்ட உயர்வையும் அது பிரதிபலிக்கணும், தேசத்தையும் அது உயர்த்த வேண்டும். தேசத்தை விட்டு, தேசம் தானே தெய்வம், மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. தேசம் தான் தெய்வம். தேசம் தான் சோறு போடும், தேசம் தான் குடிக்க தண்ணி கொடுக்குது, தேசம் தான் இத்தனை மரங்களை வச்சிருக்கு, இந்த தேசம் தான் இவ்வளவு பறவைகள் விலங்குகள் இதற்கெல்லாம் இருக்கு. என் வாழ்வின் நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதா, செல்வ குவிப்பு தான், உலகத்தினுடைய சுகங்களை எல்லாம் அனுபவிப்பதா என்று யாராவது தீர்மானித்தால் அவர்களுக்கான டெஸ்டினேஷன் ஜெர்மனியா இருக்கலாம், இங்கிலாந்தா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், இத்தாலியா இருக்கலாம், வேற வெளிநாடா இருக்கலாம், போக உலக சுகங்களை அனுபவிப்பதுதான் எனது நோக்கம் என்றால் நீங்க இந்த நாட்டுக்கு போகலாம். ஆனால் எனது நோக்கம் அமைதி தான் என்றால், ஆன்மீகம் தான் என்றால், மோட்ச விடுதலை தான் என்றால், கதிமோட்சம் தான் என்றால், இறைவனின் நிழலில் என் ஆன்மா இழைப்பாளர் தான் எனது இறுதி லட்சியம் என்றால், உலகத்தில் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் இந்தியாவிற்கு தான் வரணும், பாரத தேசத்துக்கு தான் வரணும். இந்த நாட்டில் தான் அந்த ஆன்மீகம் இருக்கு. சொட்லேனான ஒரு பொண்ணு, ஸ்டாலினோட மகன், நம்ம ஸ்டாலின் இல்லை, அமெரிக்காவில் ரஷ்யாவில் அதிபராக இருந்தார் ஸ்டாலின். அந்த பொண்ணு கங்கை கரைக்கு வரணும், காசிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே ஒரு வயதான இந்தியரை திருமணம் செய்து கொண்டு இந்தியாவிற்கான விசா வாங்கி கொண்டு காசியில கங்கையில குளிக்கணும்ன்றதுக்காக இந்தியாவுக்கு வந்து 3 வருஷம் இருந்துட்டு போன பொண்ணு சொட்லேனா. அந்த பொண்ணு எழுதிருக்காங்க, என் தந்தை செய்த ஆட்சியை விட, அது எனக்கு கொடுத்த மகிழ்ச்சியை விட, என் தந்தையை விட இந்த கங்கை கொடுத்த மகிழ்ச்சி எனக்கு அதிகம் வந்து ரஷ்ய பொண்ணு. இதுதான் நம்ம நாட்டு தர்மம். உலகத்துக்கு எந்த நாட்டில் இருந்தாலும் தேடி வர்றாங்க. ரமணாசிரமத்துக்கு போக திருவண்ணாமலையில எல்லா நாட்டிலும் தான் இங்க வந்திருக்கான். ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி திருவண்ணாமலை, அது ரமணாசிரமம். இருட்டா இருக்கு, ஒரு தூணா இருக்கு, நம்ம தெரியாம தடுக்கி விழுந்துருவோம். என்னடான்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்கான் இருக்கு. நான் வருஷத்துக்கு 3 தடவை வருவேன், 4 தடவை வருவேன். ரமணாசிரமத்துக்கு வராட்டி எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. இன்னைக்கு இந்திய ஆன்மீகத்திற்கு உலகம் எல்லாம் பெரிய டிமாண்ட் இருக்கு. உலகம் எல்லாம் நமது சமய வகுப்புக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு. சுவாமி உங்களுக்கு தமிழ்ல போட்ட புத்தகத்தை எல்லாம் இந்த சமய வகுப்பை நீங்கள் ஆங்கிலத்திலும் போட்டு அமெரிக்கர்களுக்கோ ஐரோப்பியர்களுக்கோ சொல்ல முடிந்தால் அடுத்த நூற்றாண்டுக்குள்ள உலகத்தின் மிகப்பெரிய ஜாமான் நீங்க தான். போடுங்க, இங்கிலீஷ்ல போடுங்க. ஆங்கிலத்துல இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு. இல்ல அமெரிக்கனுக்கு போடுங்க, அமெரிக்கனுக்கு போடுங்க. ஆன்லைன் கிளாஸ் நடத்துங்க. வெள்ளக்காரன் மட்டும்தான் அனுமதின்னு சொல்லுங்க. அமெரிக்காவில் இந்துக்களுக்கு இல்லை, அமெரிக்கன்ஸ் புரியணும்ல அவனுக்கு. விஜய் ராமசாமி அமெரிக்காவில் போய் அமெரிக்கன்ஸ் தான் கிளாஸ் எடுத்தாங்க, நம்மளோட கிளாஸ் இருக்கு. அப்ப நம்மளால இல்லை, அப்படி சொல்லணும். இந்த உலகை வெல்லும் ஆன்மீகம். இன்னைக்கு இந்த உலகம் நீடித்து நிறைவேற்றி நிற்க வேண்டும் என்றால் இந்து ஆன்மீகம் தேவை, இந்து தர்மம் தேவை, இந்து சமயம் தேவை. இதுதான் போரை வெறுக்கிறது. இந்து தர்மம் தான் போர்கள் கூடாது என்று சொல்கிறது. இந்து தர்மம் தான் இந்த மனித குலத்திற்காக ஒருத்தன் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. இந்து தர்மம் தான் பெண்ணை உயர்வாக வைத்து பார்க்கிறது. இந்து தர்மம் தான் குழந்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. இந்து தர்மம் தான் இந்த இயற்கையோடு இயற்கையாக மனிதன் தன்னை வாழ்ந்த வேண்டும். இந்த இயற்கைக்கு மீறி உச்சாணி கொம்பில் இருப்பவன் மனிதன் அல்ல, சப்மிஷனா இருப்பவன் தான் மனிதன். இது இந்த உலகம் வாழத்தான், இந்த இயற்கை வாழ்வதற்கு தான் நான் இருக்கிறேன் என்றது, நான் வாழ்வதற்கு இந்த இயற்கை இறைவன் படைக்கவில்லை என்று நினைப்பவன் தான் இந்துவாக இருக்க முடியும் என்று சொல்கிறது இந்து தர்மம். இதெல்லாம் எதுக்கு? இந்து தர்மம்ன்றது இன்னைக்கு 140 கோடி இந்து மக்கள் மகிழ்ச்சியோட வாழ்றதுக்கான தர்மம் இல்லை, 800 கோடி உலக மக்களுக்குமான தர்மமாக இந்து தர்மம் இருக்க போது எதிர்காலத்தில். வேற சிந்தனை இல்லையே, வேற சிந்தனை இப்படி எல்லோரையும் அரவணைத்து செல்லவில்லையே. இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ்ன்றான். என் நம்பிக்கை மட்டும்தான் உண்மை, நீ எல்லாம் போய் போர்ஜரி ஃப்ராட்ன்றான். நான் என்ன சொல்றேன்? என் நம்பிக்கை போல உன் நம்பிக்கையும் நான் மதிக்கிறேன் என்று சொல்றேன்.
I respect your faith also. அவன் என்ன சொல்றான்? My faith is the only true faith. Your faith is pseudo. Your faith is fake. All your gods are the symbols of sin. இது எப்படி இருக்கு? உலகத்தில் எப்படி அமைதி வரும்? என் நம்பிக்கை உன் நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உலக அமைதி எப்படி வரும்? சரி, என் நம்பிக்கை உன் நம்பிக்கை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்ற ஒரே தர்மம் இந்து தர்மமா தானே இருக்கு. இதை நாம வெளியே சொல்லணும். இதை நாம உரையாடல்கள்ல சொல்லணும். இந்து சமய வகுப்புல படிச்சவங்க நாளைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர் ரிலிஜியஸ் டயலாக் சர்வமத உரையாடலுக்கு கூப்பிட்டா விவேகானந்தர் எப்படி அமெரிக்காவுக்கு சிங்கம் மாதிரி போனாரோ அப்படி பெண் சிங்கங்கள் மாதிரி நீங்க போவீங்க. அந்த உரையாடல் வெற்றி பெற்றுட்டு நீங்க வரணும். இங்க அசைக்க முடியாத கன்விக்ஷனோட நாம இருக்கணும். அதுதான் இந்த சமய வகுப்பினுடைய முழுமையான தன்மை என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுவாமிஜி அவர்களுக்கு நன்றியும் வணக்கம் கூறி, இந்த ஜென்மத்தில் எனக்கு சன்னியாசி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சாமி. ஒருவேளை அடுத்த ஜென்மத்தில் நான் உங்கள் சேவராக வர விரும்புகிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.